சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துல விஜயோட தாவேகா கொடி. ஆத்தாடி, இது லிஸ்ட்லயே இல்லையே. சிவகார்த்திகேயனோட பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதியும், விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதியும் ரிலீஸ் ஆக போகுது. இதுல பராசக்தி படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைச்சிருச்சு. இப்ப வரைக்கும் ஜனநாயகனுக்கு அந்த சிக்கல் தீரவே இல்ல. அதனால பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. சீக்கிரத்திலேயே இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னும் நம்பப்படுது. விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஜனவரி 14ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த பராசக்தி 4 நாட்கள் முன்னாடியே, அதாவது 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது. இதனால இந்த பொங்கல் விஜய் விசஸ் சிவகார்த்திகேயன் போட்டி அப்படின்னு பல பேர் கொளுத்தி போட்டாங்க. ஆனா இது போட்டி பொங்கல் இல்ல, அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு விளக்கமா சொல்லிட்டாரு எஸ்கே. பராசக்தி படத்தோட கதை ஹிந்தி திணிப்புக்கு எதிரா தமிழ்நாட்டுல நடந்த மாணவர்கள் போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதீத எதிர்பார்ப்ப படம் பெற்றிருக்கு. படத்துக்கு யுஏ சான்றிதழ சென்சார் அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம படத்தை பார்த்த அதிகாரிகள் படம் அருமையா வந்திருக்கிறதா பாராட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் ஓடுறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதுல சிக்கல் நீடிச்சிட்டு வருது. அந்த படத்துக்கும் யுஏ சான்றிதழ் வழங்கிட்டதா காலையில தகவல்கள் வெளியான நிலையில தங்களுக்கு இன்னும் சென்சார் அதிகாரிகள் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கு. அவசர வழக்கா அத கோர்ட் விசாரிக்க போகுது. இதுக்கிடையில 2 படங்களோட ட்ரெய்லர்களும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. 2க்குமே வரவேற்பு கிடைச்சாலும் ஜனநாயகனை விடவும் பராசக்தி ஒரு படி மேல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யூடியூப் வியூஸ்ல கூட பராசக்தி ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லரை அசால்ட்டா தாண்டி மேல போயிடுச்சு. ஆனா போட் வியூஸ் மூலமா தான் இந்த பார்வைகளை எல்லாம் அவங்க அள்ளி இருக்காங்க அப்படிங்கறது விஜய் ரசிகர்களோட குற்றச்சாட்டு, அப்புறம் விமர்சனமாவும் இருக்கு. ரிலீஸ்ல தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லர் வந்ததுமே 2 தரப்பு ரசிகர்களும் சோஷியல் மீடியாக்கள்ல மோதிக்கிட்டாங்க. இந்த நிலையில பராசக்தி படத்தோட ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷாட் ஒண்ணு சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அதாவது அதுல ரயில் ஒண்ணுல தீ பரவட்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த ரயில் பெட்டி விஜயோட தாவேகா கொடி நிறத்திலேயே இருக்குது. அதை பார்த்த ரசிகர்களோ பராசக்தி படத்துல விஜயோட தாவேகா கொடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எஸ்கே ரசிகர்களோ பராசக்தி கதை நடக்கிறது 60கள்ல, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ. அப்படி இருக்கும்போது விஜயோட கட்சி கொடியை எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டும் வராங்க.